நம்ம வீட்டில் நம்ம கார்டனில் பல வகை செடிங்களை வளர்த்து பார்த்துருப்போங்க. நிறைய செடிங்க ரோட்டில் அப்படியே முளைச்சிருக்கோம், நிறைய கல் நடுவில் கூட முளைச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வளர்ந்த செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் தாங்க. பாருங்கள், நான் சட்னி அரைக்கலான்ட்டு ஜாரை எடுத்தா ஜாருக்கு சந்துலேருந்து ஒரு செடி எட்டி பார்க்குது. என்னடா இதுன்னு பார்த்தா மிளகா விதை அதில் இருந்து அது செடியாக வந்திருக்குங்க. நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலைல சட்னி அரைக்கலாம் ஜாரை எடுத்தா ஜாருக்குள்ளேருந்து செடி முளைச்சிருக்குது. என்ன செடிடா இருக்கும்னு பார்த்தா அது மிளகா விதை, அது உள்ளே இருந்து அது வந்துட்டு இருக்குங்க. எனக்கே ஒரு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி செடி நீங்கள் எப்பயாச்சும் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஜாரில் முளைச்சி, சரி இதை அப்படியே சாகடிக்க வேணாம், காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு போயிட்டு ஒரு தொட்டியில் வச்சு நட்டாச்சுங்க. இந்த செடி தான் அப்படி இருக்குன்னா, நாங்கள் அதே மாதிரி 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொட்டேட்டோ லைட்டாக முளைச்சிட்டு இருந்தோங்க. அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு கார்டனில் பொதிச்சு வச்சோம். அதுக்கு பொட்டேட்டோ தான் இப்போ பார்க்குறீங்க. இது இப்படி முளைச்சிருக்கு, இது எப்படி வரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இனி அவன் சொல்ல நாங்கள் போய் கார்டனில் நட்டு வச்சுருந்தோம். நட்டு அதுவும் ஒரு 2 வாரத்தில் அழகாக வந்ததே தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் அப்படியே அது எப்பவுமே தண்ணி போகிற வாட்டம் தான், அங்கே தான் வச்சுருந்தோம் அந்த செடியை. சரி எப்படி வளர்ந்துடும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு என் பையனுக்கு, அம்மா அன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ நட்டு வச்சுருந்தோமே இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா அது அழகாக முளைச்சிட்டு இருந்தது. அவனா பண்ணிட்டான், கையோட நோண்டி எடுத்து பார்த்துட்டா வேர் செடி அப்படியே அடடா நாடா இப்படி பிடிக்கிட்ட, நல்லா வருது, எடுத்து போய் நடுறா அப்படின்னு நடு வச்சுட்டேன். அவனும் சரி கழுவி பார்த்துட்டு எடுத்து போய் நட்டுட்டான். ஆக்சுவலி இந்த பொட்டேட்டோவும் திருப்பதிக்கு போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தாங்க எடுத்து பார்த்து நட்டு வச்சுட்டு போனோம். அந்த செடி மறுபடியும் இருக்குதான்ட்டு திருப்பதி போயிட்டு பார்க்குறோம். அந்த பொட்டேட்டோ இருந்த செடிக்கான அடையாளமே காணோம். ஆனால் பள்ளமோ நோண்டில் எந்த ஒரு இதுவும் தெரியல. ஆனால் அதை மேலே வளர்ந்து வந்த ஒரு தடையுமே இல்லை. சரி நோண்டி பார்த்தா அது உள்ள காணுங்க, பொட்டேட்டோவே காணோம். எங்கே தான் போச்சுன்னே தெரியல, என்ன மாயமோ மந்திரமோ தெரியலங்க. நான் இந்த 2 விஷயமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஜாரில் வந்த செடி நான் என் வாழ்நாளில் இந்தமாரி ஜாரில் வளர்ந்து பார்த்ததே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த பொட்டேட்டோ எங்கே தான் போச்சுன்னே தெரியல. இப்படி 4 நாள் கழித்து அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்த ட்ரிப்பை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். அதில் பஸ் ட்ராவல் ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். அதோட லிங்க்கையும் பார்க்குறேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு செடி எங்கே போச்சுன்னு தெரியல, என்ன மாயன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏதாவது ஐடியா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.